எஸ் சார், எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப டைரக்டர் சார் வந்து ஃபர்ஸ்ட் கதை சொல்லும்போது அந்த அக்ரேஷனை விட அவருக்குள்ளார இருக்கிற ஒரு ட்ராமா, அந்த அந்த அக்ரேஷனோட காசே வந்து அந்த ரூட் காசே அந்த ட்ராமானால நிறைய விஷயங்கள் பிளே பண்ற ஸ்கோப் இருக்கு. பாடி லாங்குவேஜ்ல வந்து ஏன்னா எக்ஸ் மிலிட்டரி எக்ஸ் சோல்ஜர்னு வரும்போது கொஞ்சம் ஸ்டிஃபா ஸ்டில்லா அது உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் வந்து பாயில் ஆகுறது. பட் ஹீஸ் நாட் ஒரு ஃபிளாம்பாயண்டான ஒரு கேரக்டரோ ரொம்ப ஒரு ஆமா அந்த கண் பார்வையும் வந்து ரொம்ப யூஸ்வலா ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஃபேஸ் ஐஸை வந்து எக்ஸ்பிரசிவா நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த மோர் ஐஸ் வந்து கொஞ்சம் கண்ணு வந்து கொஞ்சம் டெட்டா, அது வந்து சிங்கிள் மைண்ட் ஃபோக்கஸோட இருந்தா அது பெட்டரா இருக்கும் அந்த கேரக்டர். பார்க்குற மாதிரி சில ஃப்ரேம்ல அஸ்வின் சார் நாட்டில் ஃபேக்சர்னு பார்த்தோம், அப்புறம் பொன்னியின் செல்வன் நல்ல ஒரு ஸ்டோரிஸ்லாம் பண்ணிருக்கீங்க. திடீர்னு ஒரு பெரிய ஒரு லீடர் கெட்டப்பில் வந்திருக்கீங்களே, சொன்னாரா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லுக்கில் வரணும் அப்படின்ட்டு? இல்ல, அப்படி டைமிங் அப்படி அமைஞ்சது சார். லுக்கா பாத்தீங்கன்னா டைமிங் அப்படி அமைஞ்சது அந்த டைம்ல. எனக்கு என்னென்ன ஒரு வருத்தம்னா, ஒரு ஆக்டரா வந்து எனக்கு நிறைய கேரக்டர் பண்ணணும்னு ஆசை, நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு ஆசை. ஆனா மேபி அந்த சாக்லேட் பாயோ அந்த ஒரு ஜோன்ல பார்க்கும்போது அந்த இந்த லுக்ல மேபி பார்க்கும்போது யாருமே அந்த விஷுவல் அது அமையல அப்படி. ஸோ ரவி சார் வந்து அப்போ கேட்கும்போது ஆக்சுவலா ரவி சார் வந்து ஃபர்ஸ்ட் போன்ல பேசும்போது வாய்ஸை பேஸ் பண்ணி தான் பேசலாம், நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு அப்படி சொன்னாரு. அண்ட் அவர் கதை சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு இவ்வளவு ஸ்கோப் இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது வந்து வெறும் ஒரு வில்லன் இருக்கா, அது வந்து அதுக்கு ஒரு உருவம் தேவைன்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க. பட் இதுல ஒரு சோல் இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நீங்க ஒரு கேட்குறீங்களா ஒரு சில விஷயங்கள், அந்த கதையோட சக்சஸே அங்கதான் நினைக்கிறேன். இதுல யார் ஹீரோ யார் வில்லன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு யோசிக்க வைக்கும் போது மேபி ஒரு சில பேர் வந்து இவர் பக்கம் நியாயம் இருக்கு, ஒரு சில பேர் இவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு அப்படி ஃபீல் பண்ணணும். அதுதான் அந்த கதையோட வெற்றின்னு நான் நினைச்சுக்கிறேன் சார். கரெக்ட் சார். கேப்டன் பிரபாகரன் அந்த படம் தான் ஹெல்மெட் அந்த லைட் வச்சு அவ்வளோ பேரை காட்டுவாங்க. நானும் பேசிட்டு